உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, பரணி. உங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா? நீண்ட ஆயுளோட நல்லா இருங்கய்யா. சொல்லல, என் மருமவ ஜெயிச்சிட்டாளா? உன் முன்னாடி நிக்கிறது வெறும் டாக்டர் பரணி இல்லம்மா, நம்ம ஊர் பெரிய கோயில் தர்மகர்த்தா பரணி நிக்கா. மருமக பரணி. இப்பதாண்டி என் நெஞ்சு குளிருது. சௌந்தர பாண்டியோட கோட்டைய உடைச்சாச்சா? உடைச்சதோட நிக்கல அத்தை, உள்ள புகுந்தாச்சு. 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோவில் புது தர்மகர்த்தாவா பாக்குது. இனிமே நான் தான் தர்மகர்த்தா. பதவியை ஏத்துக்கிட்டதும் அடுத்தடுத்து அந்த ஆளுக்கு அடி காத்துட்டு இருக்கு. அடிக்கணும். நான் அனுபவிச்ச அத்தனையையும் அவன் அனுபவிக்கணும். 20 வருஷம். எவ்ளோ நம்பிக்கை துரோகம், எவ்ளோ வேதனை, எவ்ளோ கஷ்டம். பெத்த பிள்ளைங்களை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, செய்யாத தண்டனைக்கு 20 வருஷமா அனுபவிக்கிறேன். தினம் 20 வருஷமா அழுதேனே. அந்த கண்ணீருக்கு அந்த சௌந்தர பாண்டி பதில் சொல்லியே ஆகணும். அத்தை, முன்னையாவது சண்முகம் தனியா போராடிட்டு இருந்தான். ஆண்டவனா பார்த்து என்ன இப்போ சண்முகத்தை கூட அனுப்பியிருக்கான். இனி போராட 2 பேர் இருக்கோம் அத்தை. அப்பா அவங்களுக்கு துரோகம் பண்ணது வேற, அந்த ஆளு ஒரு கிரிமினல். அவர் செஞ்ச குற்றம் எல்லாத்துக்கும் தண்டனை அனுபவிக்கிற காலம் வந்தாச்சு அத்தை. அம்மா, அதுக்கு தானே பரணியை ஜெயிக்க வச்சு தர்மகர்த்தாவா ஆக்கியிருக்கான். அந்த ஆளுக்கு அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. நீ கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம். அவ்வளவு சாதாரணமா ஜெயிக்க விட்டுட்டானா அவன்? அத்தை, அது ஒரு பெரிய போராட்டம் அத்தை. ஊர் மக்கள் குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்து பழைய சண்முகம் மேல போட்டு அவனை ஜெயில தள்ளி உள்ள வச்சு என்கவுண்டர் பண்ண பார்த்தாங்க. அது மட்டும் இல்லம்மா, அவரு பத்த மகள்லவ இவளையே கடத்தி கொண்டு போய் நாடகம் ஆடுதாரு. படுபாவி. அவ என்ன வேணாலும் செய்வான்ல. நெஞ்சு கொதிக்குது, வயிறு எரியுது. அவன் நேர்ல இருந்தானா அவனை நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை நல்லா கேட்டிருப்பேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீங்க பேசணும்னா சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். இலே எப்படி? உள்ள வர்றப்போ ஒன்னுதான் செக் பண்ணி மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த காட் என்ன உள்ள வர சொல்லிட்டாங்க. உள்ள என்ன செக் பண்ணல. என்னோட மொபைல் என்கிட்ட தான் இருக்கு. இல்ல எப்படி இல்ல, பொண்ணா இருக்கிறதால இந்த மாதிரி சில பிரிவிலேஜஸ்லாம் இருக்கு. காவலரை கொன்றுவிட்டு கோவில் நகையை திருடிய 2 பொதுமக்கள் அடித்துக் கொன்றனர். விவரம் இல்லாத பயலுவ. திருடிட்டு சிக்கினா இப்படிப்பேன், சிக்காம திருட தெரியாதவன் எதுக்கு திருடணும்? கேன பயலுவ. ஆறு இந்தாங்க அத்தை. பரணி, என்ன நான் வாழ்த்து சொல்லணும்னு தானே போன் பண்ணுதே. அதான் எனக்கும் உனக்கு பேச்சே இல்லைன்னு ஆகி போயிடுச்சே. தர்மகர்த்தாவா ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்த என் காலை உடிச்சிட்டீங்க. இப்ப எதுக்கு இந்த காலு சொல்லு? உன் மக பேசல, உன்னைய பழி வாங்கி எரிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கனே, அந்த சூடாமணி பேசுற.
20 வருஷ துரோகத்தை சுமந்துக்கிட்டு ஒத்தையா ஜெயில கிடக்குறாளே, அந்த சூடாமணி பேசுறேன். நீ 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 எப்படி என்னல, என்னோட குரலை கேட்டதும் உனக்கு அடி வயிறு கலங்குதா? இப்போ நான் சாதாரண சூடாமணி இல்லல, உன்னைய தோக்கடிச்சு பிரசிடென்ட் ஆனானே ஒரு மாவீரன். அந்த சம்முவத்தோட தாயி சூடாமணி பேசுற. உன்னைய தோக்கடிச்சு ஊரு முன்னாடி அசிங்கப்படுத்தினாலே பரணி, அவளோட மாமியார் பேசுறல்ல. எப்படி இருக்க? நல்லா இருக்க மாட்டியே. நெஞ்செல்லாம் ரணமாகி போய் அவமானத்துல கூனி குறுகி உக்காந்துருக்கல்ல நீ. நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? நான் வெளியில வர வரைக்கும் நீ உசுரோட இருக்கணும்ல. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ விதைச்ச விஷ விதை. இப்ப அது விருட்சமா வளர்ந்து நிக்குது. உன்னைய பழி வாங்குறதுக்கு நான் பேய் மாதிரி வெளியே வருவேன்ல. இந்த புள்ளைங்க ரெண்டையும் கூட வச்சுக்கிட்டு உன்னை தெரு தெருவா ஓட விட்டு துரத்துவல்ல. அப்ப ஓடுறதுக்கு உன் உடம்புல தெம்பு வேணும்ல, அதுக்காக தான் கேட்டேன் நல்லா இருக்கியான்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் கையில அதிகாரம் இருந்துச்சு, ஆள் பலம் இருந்துச்சு. நான் அப்பாவியா இருந்தேன். என் பிள்ளைங்கெல்லாம் அறியாத வயசுல இருந்துச்சு. இப்போ என் புள்ள வளர்ந்து சிங்கம் மாதிரி வந்து நிக்காண்டா. இப்போ அதிகாரம் என் கையில இருக்கு. இப்ப நீதாண்டா ஒத்தையா நிக்கிற கிழட்டு பயல. வருவான்டா என் மவன், கூட என் மருமவளும் வருவா. சும்மா புயல் மாதிரி வருவாங்க. உன்னையும் உன் அக்காவையும் இருக்கிற இடம் தெரியாம துவம்சம் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புவாங்கல்ல. என்னைக்கல நீ வெளியில இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. நான் சொன்னதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும். உலக மகா வேதனைய அனுபவிக்க சீக்கிரமே தயாராரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.